ஒரு Q&A போஸ்ட் போட்டிருந்த நண்பர்களே, ரொம்ப இழுக்காம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். மார்னிங் ஒரு எபிசோட், ஈவினிங் ஒரு எபிசோட் போடுங்க ப்ரோ. என் வீடியோஸ் கீழே அதிகமாக வர கமெண்ட் இதுவாக தான் இருக்கும். நம்புங்கய்யா, எனக்கு எடிட்டிங்கில் ஆன் ஆகுனா கூட தெரியாது. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வர்றதுக்கு முட்டிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி பார்த்தா கூட கரெக்டான டைமுக்கு போட முடியாமல் 6 மணிக்கு வர வேண்டியது 6:30 7 மணிக்கெல்லாம் வருது. 2 வீடியோ போடுறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஃப்யூச்சரில் எடிட்டிங் நல்லா வந்துருச்சுன்னா ட்ரை பண்ணுறேன். எதில் மான்வா ரீட் பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு சைட்டு ப்ரோ. இன்றைக்கி ஒரு சைட்டில் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நாளைக்கே அதை பிளாக் பண்ணிடுவானுங்க, மறுபடியும் வேறு ஒரு சைட்டில் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். பைரசி சைட்டில் தான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன பிரச்சனைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. நமக்கு வீடியோ ரெடி பண்ணுறது தானே மெயின். அதனால் பைரசி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டவர் ஆஃப் காட்ஸு என் நண்பர்கள் சில பேர் போடுங்கன்னு சொன்னாங்க, நல்லா போகுன்னு தான் சொன்னாங்க. பட் சில பேர் காப்பி ரீட் அடித்து தூக்குவானுங்கன்னானுங்க. பட் ஸ்டில் இதுக்கு முன்னாடி நான் ரீட் பண்ணி பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்த்துட்டு செட் ஆகும்னா பார்க்கலாம் ப்ரோ. லுக்கிசமில் யாரை பிடிக்கும், யார் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரீசன், இதெல்லாம் கொஸ்டின் கேட்கணுமா ப்ரோ? கண்டிப்பாக கன் பார்க் தான். லுக்கிசம் ஸ்டார்ட் பண்ணுறப்பே எதுக்கு கன் பார்க்கோட பேக் ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கும் இதுக்கும் எல்லாம் ரீசன் ஒன்று தான். என் ஃபேவரட்டான கேரக்டர்ஸ், அதோட ஸ்டார்டிங் பேனலில் ஆர்ட் ஸ்டைல் அண்ட் கதை கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி தெரியும். பட் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் இருக்குது. அதனால தான் முதல்ல ஃப்யூச்சர் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் எல்லாம் வருங்கிறத முதலே காமிச்சிட்டோன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிறது போரிங்காக இருந்தாலும் பார்ப்பாங்கன்னு நினச்சேன். அதோட கன் பார்க்குள்ளே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கும் ப்ரோ. ஒரு கல்லுக்குள் ஈரம்ங்கிற மாதிரி. என்ன தான் வில்லனாகவே இருந்தாலும் ஹீரோ பிரதர்னு ஃபேமிலிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதுமே அவனை கொஞ்சம் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான். அப்பயும் பொழப்பான், பட் ஸ்டில் டேக் கேர் பண்ணி பொழப்பான். மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். ஃப்யூச்சர் பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். ஃப்யூச்சரில் தலைவன் வாஸ்கோ வருவானாவா? வாஸ்கோக்குன்னு ஒரு கேரக்டர் ஆர்கே போகுங்க. இப்போ இருக்கிறத விட ஃப்யூச்சரில் தலைவன் ஆரா ஃபார்மிங் மட்டும்தான் பண்ணுறான். அதோட மேனேஜருக்கும் போடலான்னு தான் ப்ரோ ட்ரை பண்ணேன். பட் காப்பி ரைட் ஸ்ட்ரைக் இஷ்யூ ரொம்ப அதிகம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. நிறைய பேருக்கு ஆல்ரெடி சஜஸ்ட் ஆகாது நம்ம சேனல். ஸோ இன்னும் எதுக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு நான் அப்படியே விட்டேன். ப்ரொட்டாலிட்டி மான்வா போட சொல்லி நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். பட் அவரே போட்டதுனால தான் ஸ்ட்ரைக் விழுந்துச்சுங்கிற மாதிரி என்கிட்ட பேசினாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கேருந்து நம்ம தொடுறது? வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம்னா சில டைமில் மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள் மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ. சில இடங்களில் ஒர்க் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் செட் ஆகலைன்னு அதை விடுறது. அப்புறம் பேரண்ட்ஸுக்கு எப்பயும் ட்ரான்ஸ்ஃபர் வந்த மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ரீசனுக்காக ஊராக சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். அப்புறம் ஹவு டு பிகேம் ஹேண்ட்ஸம் லைக் யூ. உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என்னை கலாய்க்கிறது தானே கேட்குறேன். ஏதோ ஓடுது ப்ரோ. லுக்கிசம் என்னோடய ஃபேவரட் மான்வா ப்ரோ. நான் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே லுக்கிசமில் இருந்து தான். அதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ ஆரம்பிக்கிறதும் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமேன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏஜ் 22 ஆயிடுச்சு ப்ரோ. இல்லை 23 ஆக போகுது. லுக்கிசம் முடிஞ்சதும் வேறு யாரும் போடாத மான்வா போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ப்ளஸ் வேறு ஜென்ரா ட்ரீட் பண்ண வேறு சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி புதுசாக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா போகுதான்னு தெரியாது, பட் டிஃப்ரெண்ட்டான ஜென்ராக தான் இருக்கும். சீக்கிரமாகவே ஒரு வீடியோ வரும். பாக்ஸிங்கில் டிப்ஸ் அண்ட் ரூல்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. கரெக்டாக தப்பான ஆள்கிட்ட கேட்குற ப்ரோ. இதுக்கு முன்னாடி எனக்கு எத்தனை இல்லீகல் மூவ் கொடுத்து அனுப்பியிருப்பானுங்கன்னு கணக்கே இல்லை. என்கிட்ட வந்து கேட்குறிய ப்ரோ. பாக்ஸிங்லேயே நான் அரைக்குறை தான். அந்த அரைக்குறையிலையும் ரூல்ஸு சுத்தமாக வராது. இது வரைக்கும் நான் வாங்கின பாயிண்ட்ஸை விட வாங்கின இல்லீகல் வார்னிங் அதிகமாக இருக்கும். ஓவர் ரேட்டட் அனிமார் மான்வா சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு மான்வா சொல்லுவேன், அதோடய ஃபேன்ஸ்லாம் வந்து நான் பொழக்கணும். அதானே உன் திட்டம்? ரொம்ப நல்ல எண்ணம் ப்ரோ. பேசிக்கலி ஜேன்ராவே எனக்கு முரிம் பிடிக்காது. நிறையா முரிம் ஃபேன்ஸ் தான் இருக்காங்க. பட் அப்படி இருந்தாலும் அந்த ஜேன்ரா பக்கமே நான் போகிறதில்ல. ஏதோ ரீட் பண்ணவே எனக்கு சுத்தமாக செட் ஆகுது. இந்த ஜேன்ராவே ஓவர் ரேட்டட்னு நினைக்கிறேன். ஜேன்ரா இந்த ப்ரொனன்சியேஷன்லாம் நான் அப்படி தாங்க சொதப்பேன், கண்டுக்காதீங்க. ஆனால் அப்படி இருந்துமே சில பேர்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எஸ்பெஷலி பெக்கர் செக்ட்னு ஒன்று பார்த்தேன். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சேனல் நேம் நான் மறுபடியும் தேடி பார்த்தேன். இப்போ பார்த்து கிடைக்கல. இல்லாட்டி லிங்க்கை கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஷூஞ்சி யூக் பிடிக்குமா? என்னோடய ஃபேவரட் கேரக்டராக இருந்துச்சு ப்ரோ. இன்னும் ஃபேவரட்டாக இருந்திருக்கும். பட் சீக்கிரமாக போட்டு தள்ளாமல் இருந்திருந்தா. ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, ரைட்டு விடுங்க. ஏஜ் என்ன? எப்போ பாக்ஸிங் ஆரம்பிச்சிங்க? யார் மோட்டிவேட் பண்ணது? 23 ஆக போகுது ப்ரோ ஏஜ். பட் பாக்ஸிங் ஆரம்பித்ததே 20 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எதுவுமே டூ லேட் இல்லை. ஆரம்பித்தா எப்போ வேணால் பூந்து விளாட்லான்னு மோட்டிவேட்டராக தான் பேசினானுங்க. பட் என் தலையில் தான் பாக்ஸிங் ஏறுறது ரொம்ப வீக்காக இருக்குது. குட்டாம் போக்கில் ப்ரூட்டல் ஸ்ட்ரென்த் யூஸ் பண்ணி அடிச்சுக்க சொல்லுங்கள். ஜாலியாக அடிச்சுப்பேன், மூஞ்சில் பஞ்சு விழுந்தா கூட. பட் இந்த பாக்ஸிங் ஒரு சோல்ஜர் மாதிரி ரொம்ப கட்டுப்பாடாக இந்த ஸ்டான்ஸில் தான் நிற்கணும். ஒரு செஸ் கேம் மாதிரி. ஸோ நம்ம மண்டைக்கு அது சுத்தமாக ஏற மாட்டேங்குது தான் இப்போ வரைக்கும். என்னோடய கோலே மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்டில் ஃபைட் பண்ணணுங்கிறது தான். ஆனால் ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, என்னோடய சொந்த டீச்சருக்கு கூட தெரியாது இதுதான் என்னோடய கோல்னு. எதுக்குப்பா தம்பி மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால், ஃபிட்டாக இருக்கணும் அதனால தான் வர்றேன், ஒர்க் அவுட் பண்ணணும் அதனால தான் MMA பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் உருட்ட வேண்டியது. எங்கே வாயை திறந்து ஓப்பனாக
இதுதான் என் கோல். நேஷனல் லெவல்லையாவது நான் பெரிய எம்எம்ஏ ஃபைட்டர் ஆகணும்னு சொன்னாலே, இவனாலலாம் முடியுமா அப்படின்னு எல்லாரும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்களோங்கிற தாட்டு தான் முதல்ல ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் யார்ட்டயும் சொன்னது கூட இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்கில்ஸ் வீக்கானது தான். அதான் உண்மை. ஓரளவு ஸ்டார்ட் பண்ணி போய்க்கிட்டு இருந்துச்சு. பட் வயசாகுது. அடுத்து ஆகிற வேலையை பார்ப்போன்னு அப்படியே விட்டாச்சு. ஆனால் இப்போ கூட நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காரு. அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது ஒரு விலாகாவே போகிறேன். ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரியாலிட்டி கோஸ்ட் மான்வா போடலாம் ப்ரோ. பட் எனக்கு முன்னாடியே ஒருத்தங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வாய்ஸில் ரியாலிட்டி கோஸ்ட் ஒருத்தங்க போட்டாங்க. நான் முதல்லே அதான் போடலான்னு பார்த்தேன். அவர் போட்டாருங்கிறதுனால தான் நான் கொஸ்டின்ஸும் போட ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு டேனியல் செகண்ட் பாடிக்கு ரியல் ஓனர் யாருன்னு கேட்டிருக்கீங்க. ஏன் ப்ரோ கொஸ்டின் கேட்க சொன்னால் ஸ்பாயில்லாம் பண்ண சொல்கிறீங்க ப்ரோ. அதுக்கும் ஒருத்தர் ஸ்பாயில் பண்ணி வச்சுருக்கார் வேறு. பட் அவர் ஸ்பாயில் பண்ணதும் வீணாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு தியரி கேள்விப்பட்டேன். அது தியரி இல்லை, ஃப்யூச்சர் சாப்டர்ஸில் நிஜமாவே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்னும் ஃப்யூச்சர் சாப்டர்ஸ் ரீட் பண்ணல. ஸ்டார்டிங்கில் அது ஒருத்தரோட பாடிங்கிற மாதிரி காமிச்சிட்டு, பட் அது உண்மை இல்லைன்னு டோட்டலாக கதையை வேறு மாதிரி தான் கொண்டு போகிறாங்க போல். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பட் ஸ்பாயில் பண்ண முடியாது ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வென் டஸ் லுக்கிசம் பிகம் ஃபேண்டாஸ்டிக்? இதை கேட்கணுமா? எப்போயுமே அது ஃபேண்டாஸ்டிக் தான். ஹன் ஃபார் கன் பார்க்லாம் போகிறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆயிரும் ப்ரோ நம்ம தொடுறதுக்கு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் டாப் டு பாட்டம் போக ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் தான். யாரை பற்றி இன்ஸ்பயர் ஆகி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணீங்க? விஹெச் ப்ரோ உங்களோட ஃப்ரெண்டா? அப்புறம் உங்களோட யூடியூப் ஃப்ரெண்ட் யார்? இது எல்லாத்துக்குமே சேர்த்து வச்ச ஒரே ஆன்சர் தான். அண்ட் இது ஒரு ஹானரபிள் மென்ஷனாக கூட எடுத்துக்கலாம். முதல்ல இந்த வாய்ஸ் ஓவரில் என்னை இம்ப்ரெஸ் பண்ணால்னா சென்னை கீக்குன்னு ஒரு சேனல் இருக்குது. 9 மணி நேரமோ 10 மணி நேரமோ போகும். பிசர்க்கரை டாப் டு பாட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்தாரு. பாரு எத்தனை மாதம் இந்த ஆள் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு நினச்சிட்டு அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் 2 வருஷம்லாம் போயிடுச்சு. மறுபடியும் இப்போ ரீசெண்டாக விஹெச் ப்ரோ சேனலில் தான் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன், காம்பிலேஷன் வீடியோ. தே ஹால் ஹிம் காட், ஹீ சே இட்ஸ் இஸ் ஜாப், இந்த மாதிரி நேம் எனக்கு சரியாக வாயில் வரல. அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தப்போ பாதி வீடியோவில் ஐடியா வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பித்தவன் தான். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட இருந்தே மெசேஜ் வந்துச்சு. அப்போ இருந்து இப்போ வரையே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அப்புறம் நிறைய விஷயங்கள் கேட்காமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது போக ஸ்ரீ எக்ஸ்பிளைனர் கண்டிப்பாக சேனல் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு வெற்றின்னு சேனல் முடக்கப்பட்ட நண்பர் ஒருத்தர் இருக்கார். எல்லாருமே செம்ம ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்போ 500 சப்ஸ்கிரைபர் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்போ இருந்தே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஸ்ரீ எக்ஸ்பிளைனர் தான் டீச் பண்ணதே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு லக்கியான விஷயம் எனக்கு என்னென்னா, ஐ காட் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னு வாயை திறந்து நான் கேட்டதே இல்லை. அதுக்குள்ளே ஹெல்ப் பண்ணியே முடிச்சிருப்பானுங்க. ஸ்ரீ எக்ஸ்பிளைனர்லாம் முதல்ல என்கிட்ட பேசின வார்த்தையே, உன் தம்ப்நெயில் மயிர் மாதிரி இருக்குது, நான் உனக்கு தம்ப்நெயில் பண்ணுறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன். நைட்டாக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி டீச் பண்ணார். பட் அப்போ வரைக்கும் அந்த ஆளுக்கு என் பேர் என்னன்னே தெரியாது. விஹெச்சும் அப்படி தான். விஹெச் ப்ரோ மெசேஜ் பண்ண டைமில் நமக்கு 300 சப்ஸ்கிரைபர் கிட்ட தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு சரியாக ரீச் ஆகலை. அல்காரிதம் சொதப்பிரிச்சு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம். அந்த டைமில் நம்ம கேட்காம அவரே கொலாப் பண்ணுறது, காப்பிரைட்டில் விழாமல் எப்படி வீடியோ போகிறதுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அப்போ இருந்து முந்தா நாள் வர சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் அந்த ஆள். லாஸ்ட்டாக அந்த வெற்றிங்கிற ஆள் அவர் சேனலை ஆல்ரெடி முடக்கிட்டதுனால யூடியூப் சம்மந்தப்பட்ட டாக் எங்களுக்குள்ளே இருக்காது. பட் லவ் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பான் தலைவன். நேற்று வர லவ் அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல். மதுரையில் இருக்கேன், எந்த பாக்ஸிங் சென்டரும் இல்லை. ரொம்ப நாளாக எனக்கு பாக்ஸிங் பண்ணணும்னு ஆசை. ஒரு நல்ல பாக்ஸிங் சென்டரை சஜஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ. மதுரையில் தடுக்கி விழுந்தால் பாக்ஸிங் சென்டரில் தான் ப்ரோ விழுவேன். என்ன கேட்டிங்கன்னா, பாக்ஸிங்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மதுரை ரேஸ் கோர்ஸில் 6 மணிக்கு போனீங்கன்னா பாக்ஸிங் ரிங்கு மாதிரி ஒரு சின்ன செட்டப் இருக்கும். அங்கே ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபீஸ் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பாக்ஸிங் பண்ணணும்னு ஆசை இருக்கவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு மட்டுமே நினைக்கிறவங்க. எம்எம்ஏ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரிசர்வ் லைனில் பேட்டில் ஃபிட்னஸ் ஜோன்னு பெஸ்ட்டு பிளேஸு. நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், நிறைய வெரைட்டி ஆஃப் திங்ஸ். அண்ட் நான் இருந்ததுலே ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட அந்த இடமே அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் கண்டினியூ பண்ண முடியாத மாதிரி சுச்சுவேஷன். டேக்கொண்டோ கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா விசால்டி மால்க்கு பின்னாடியே ஒரு சின்ன தெரு மாதிரி இருக்கும். பொட்டிக் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கிற தெரு. அதில் உள்ளே போனீங்கன்னா நேம் சரியாக தெரில. பட் அங்கே ஒரு டேக்கொண்டோ சென்டர் இருக்குது. நல்லா பெரிய ஃபெசிலிட்டிஸாக இருக்கும். நிறைய ஆளுங்க இருக்கிறதுனால ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிக்கிற வர மூமெண்ட்லேயே இருக்க மாதிரி இருக்கும். ட்ரில்ஸ் மட்டும் இல்லாமல் ஆல் டைம் பேட் ஒர்க்லேயே ஓடும். அந்த பிளேஸுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு எனக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எது உங்கள் ஸ்டைலுக்கு செட் ஆகும்னு. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. நான் நாளைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனும் இல்லை. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றி பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன் தான். அடுத்த நாள்லேருந்து வீடியோ நார்மலாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்.